வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரி டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரபு சொற்கள். அதாவது கேள்வித்தாள்ல மரபு பிழை நீக்குக அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை கொடுத்து அதில் ஒரே ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்க கூடும். அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு இந்த மரபு சொற்கள் தெரிஞ்சிருந்தாதான் அதை நம்ம மாற்றி எழுத முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த மரபு சொற்களுடைய லிஸ்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நடக்கிற டிஆர்பி துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வுக்கு பொது தமிழுக்கான சிலபஸில் இதுவும் அடங்கும். நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டிஆர்பி சிலபஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வரேன். அதுக்குரிய எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். மரபு சொற்களில் உயிரினங்களுடைய ஒலி அது எப்படிலாம் சொல்லணும், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும். கர்ஜிக்கும்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. ஆக முழங்கும் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குழரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும், பசு கதரும். இதெல்லாம் ஒலி தொடர்பான மரபு சொற்கள். அடுத்து வினை தொடர்பான மரபு சொற்கள். எந்தெந்த செயலை எப்படி குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான். அம்பு எய்தல், ஆடை நெய்தல், உமி கருக்குதல், பூ பறித்தல் கொய்தல், பால் பருகுதல், தண்ணீர் அருந்துதல் குடித்தல், கூடை முடைதல், சுவர் எழுப்புதல், பாய் பின்னுதல், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், மாத்திரை விழுங்குதல், கரும்பு கடித்தல், பொழுது புலர்தல். இதெல்லாம் இப்படி தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, உயிரினமும் அதனுடைய இருப்பிடமும், இருப்பிடம் தொடர்பான மரபு சொற்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். கரையான் புற்று, ஆடு பட்டி, மாடு தொழுவம், கோழி பண்ணை, குருவி கூடு, சிலந்தி வலை, எலியும் நண்டும் வலை. சரிங்களா? அடுத்து தாவரங்களும் அதனுடைய உறுப்புகளும், அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வேப்பந்தழை, ஆவாரத்தை குழைன்னு சொல்லுவாங்க, ஆவாரங்குழை. நெல்லை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழைத்தண்டு, தாழை மடல். தாழைங்கிறது தாழம்பூவை குறிக்கிறது. தென்னங்கீற்று, தென்னை மரத்தில் இருப்பதை நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம், தென்னங்கீற்று. கம்பன் திட்டை, சோளத்திட்டை. இப்போ இதெல்லாம் திட்டைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, விலங்குகளும் அதனுடைய இளமை பெயர்களும், குட்டிகளை எப்படி சொல்வோம் அப்படிங்கிறது தான். அது கோழிக்கும் கிளிக்கும் குஞ்சுன்னு சொல்லுவோம், அணிலுக்கும் கீரிக்கும் பிள்ளைன்னு சொல்லுவோம், பசு கன்றுன்னு சொல்லுவோம், புலிக்கு பரல் அப்படின்னு சொல்லுவோம், சிங்கத்துக்கு குருளை அப்படின்னு சொல்லுவோம், யானை எருமைகளை கன்றுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, தொகுப்பு பெயர்கள். அதாவது ஒரு பொருள் கூட்டமாக, பொருள்ன்றத சப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க, ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்காதீங்க. பொருள் கூட்டமாக இருக்க பட்சத்தில் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு பெயர்கள். ஆடுகள் நிறைய இருக்கும்போது அதை ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வீரர்கள், போர் வீரர்கள் இருக்கும்போது அதை போர் வீரர் படை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எறும்புகள் கூட்டமாக இருந்தால் அதை எறும்பு சாறை அப்படின்னு சொல்லுவோம். கல் நிறைய சேர்ந்து இருந்தால் அதை கற்குவியல்னு சொல்லுவோம். மாடுகள் நிறைய இருந்தால் அதை மாட்டு மந்தைன்னு சொல்லுவோம். பசுக்கள் நிறைய இருந்தால் அதை பசு நிறைன்னு சொல்லுவோம். திராட்சை பழமும் தென்னங்காய்களும் கூட்டமாக இருக்கும்போது அதை திராட்சை குலை, தென்னங்குலை அப்படின்னு சொல்லுவோம். யானைகள் அதிகமாக இருக்கும்போது யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வைக்கோல், இது அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களுடைய மிச்சங்களை தான் வைக்கோல்னு சொல்லுவாங்க. இந்த வைக்கோல் மொத்தமாக போட்டு வச்சுருக்கும் போது அதுக்கு பேர் வைக்கோல் போர். அடுத்து இசைக்குழு, ஒரு டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருந்தாங்கன்னா அதை இசைக்குழு அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டு வீரர்கள் ஒன்றா இருக்கும்போது அது வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஆக இது ரொம்ப சின்ன பாடம் தான், ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. இன்றைக்கி இந்த இடத்துல டிஆர்பி சிலபஸ்க்குரிய வீடியோக்களை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் நல்லா எழுதி எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் சங்கரி.